வணக்கம். Welcome my dear students. Today discuss with the subject is Engineering Chemistry 2. அதில் Unit 3.2 Powder Metallurgy. Today lesson is Powder Metallurgy அல்லது தமிழில் தூள் உலோகவியல். பவுடர் மெட்டலர்ஜி அல்லது தூள் உலோகவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டீப்பாக பார்க்கலாம். So what are the powder metallurgy? So essentially powder metallurgy is an art and science of producing metal or metallic powders and using them to make finished or semi-finished products. Finished or semi-finished products. So particular technology is probably the oldest farming technique known to man. So powder metallurgy is the heart of the manufacturing metallic articles by the heat treatment of compressed metallic powders. Compressed metallic powders. So powder metallurgy அல்லது தமிழில் தூள் உலோகவியல் அப்படின்னா உலோகங்களிலிருந்து பெறப்படுகின்ற அந்த உலோக தூள் அது தயாரிக்கும் முறை அல்லது அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த உலோக தூளிலிருந்து தேவையான வடிவமைப்பு கொண்ட இயந்திர பாகங்கள் தயாரிக்கும் முறை. ஸோ இதைத்தான் நம்ம தூள் உலோகவியல் அல்லது பவுடர் மெட்டலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ at a one glance, so introduction, the process commonly designated as PM mean powder metallurgy. So readily lends itself to the mass production of small, so intricate the parts of high precision, often eliminating the need for additional machining or finishing. There is little material waste. Unusual material or mixture can be utilized and controlled degrees of porosity or permeability can be produced. ஸோ அதாவது இந்த தூள் உலோகவியலில் ஒரு உலோகத்திலிருந்து பெறப்படுகின்ற அந்த தூள் அல்லது பல உலோகங்களிலுடைய தூள்களின் கலவை, பல உலோக தூள்களின் கலவை அல்லது ஒரு உலோகத்தின் தூள் அல்லது அலோகத்தின் தூள் அல்லது அலோக தூள்களின் கலவை. ஸோ இவை எல்லாவற்றிலிருந்தும் சேர்த்து அந்த தயாரிக்கக்கூடிய இயந்திர உதிரி பாகங்கள் இது எல்லாமே தயாரித்தல். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தூள் உலோகவியல் அல்லது பவுடர் மெட்டலர்ஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு த எக்ஸாம்பிள் ஃபார் த பவுடர் மெட்டலர்ஜி பார்ட்ஸ். தூள் உலோகவியலில் தயாரிக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்கள். ஸோ இந்த பிக்சரில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். பல் சக்கரங்கள், அடுத்து பேரிங்குகள், அடுத்து ரொம்ப சிக்கலான கடினமான அமைப்புடைய இயந்திர பாகங்கள், அதெல்லாமே தெளிவாக இந்த பிக்சரில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் த பவுடர் மெட்டலர்ஜி பார்ட்ஸ். ஓகே. So next, types. So types of metal powder production methods. So what are the methods? First one, atomization method அல்லது தமிழில் அணுவாக்கல் முறை. Second one, reduction method அல்லது தமிழில் ஆக்சிஜன் ஒடுக்க முறை அப்படின்னு சொல்கிறோம். So two important methods available in this powder metallurgy topic. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், atomization method. ஸோ வாட் ஆர் த atomization method? It is essential, as we have seen from previous discussion, that all sample components should be atomized. The atoms in the gaseous state absorb or emit radiation and can thus be determined. So in this method, the molten metal is forced through a small orifice with the help of a stream of compressed air.
On cooling we get the metal powder. This method is mainly applicable to low melting metals. Low melting metals such as tin, lead and zinc, etc. Okay. So this atomization method அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், அணுவாக்கல் முறை. ஸோ இந்த அணுவாக்கல் முறையில் முதல்ல உலோகமானது வெப்பப்படுத்தப்பட்டு உருக்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், உலோகமானது உருக்கப்படுகிறது. ஸோ அடுத்து பின்னர் உருகிய உலோகம் நுண்தலை குழாய் வழியாக செலுத்தப்பட்டு அதிக அழுத்தத்தில் வெளியேறும் காற்றினால் தூள் தூளாக சிதைக்கப்படுகிறது. ஸோ முதல்ல உலோகத்தை உருக்குதல், அடுத்து ரெண்டாவது தூள் தூளாக சிதைத்தல். ஸோ அதுக்கப்புறம் உருகிய உலோகத்திற்கும் அழுத்த காற்றிற்கும் இடையே ஏற்படும் மோதல்களால் உலோகம் தூள் தூளாக மாற்றப்படுகிறது. பின்னர் இது குளிர வைக்கப்படுகிறது. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், குளிர வைத்தல். இதுதான் நம்ம அணுவாக்கல் முறை அல்லது அட்டமைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் போகிறது அட்டமைசேஷன் மெத்தட். அணுவாக்கல் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ரோலிங் மெஷின், இந்த பவுடர் ரோலிங் மிஷினுங்க காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் மேலே பாருங்கள், ஒரு தொட்டி போன்ற அமைப்பு இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம உலோக கலவையை செலுத்துகிறோம். அந்த தொட்டி போன்ற அமைப்பில், இந்த ஹூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொட்டி போன்ற அமைப்பில் மேலே உலோக கலவையை கொட்டுறோம். ஸோ அந்த உலோக கலவையிலேருந்து கீழே ஒரு சீட்டு வழியாக அது அரைக்கப்பட்டு கீழே இறங்கும். ஸோ அது அரைத்தல் அப்படின்னாவே அதில் 2 ரோலர் இருக்குது பாருங்கள், ரோல்ஸு, இந்த சேஃபிங் ரோல்ஸ். ஸோ அந்த தொட்டி கீழே இருக்கக்கூடிய 2 சேஃபிங் ரோல்ஸ் அது வழியாக அந்த உலோக கலவை கீழே இறங்கும்போது அரைக்கப்படுகிறது. ஸோ அப்படி அரைக்கப்பட்ட அந்த உலோகத்தூள் அந்த க்ரீன் சீட்டு, அந்த சீட்டுக்கு பேர் பாருங்கள் க்ரீன் சீட்டு. ஸோ அந்த க்ரீன் சீட்டு வழியாக கீழே இறங்கும். ஸோ அப்படி அடுத்த ஸ்டெப்பு கீழே இறங்கப்படுகின்ற அந்த உலோகத்தூளானது சென்ட்ரிங் ஃபிரனோஸ்னால் அதை வெப்பப்படுத்தக்கூடிய உலை. ஸோ அந்த உலை வழியாக வெளியே வரும். ஸோ அடுத்து பாருங்கள், அங்கே வெப்பப்படுத்தப்படுகிறது இந்த ஹாட் ரோல்ஸ். ஸோ அடுத்து 2 ரோலர்ஸ் இருக்குது பாருங்கள், அது வழியாக வெப்பப்படுத்தப்படுகிறது. ஸோ அப்படி வெப்பப்படுத்த பின்னாடி திரும்பவும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கூலிங் ப்ராசஸ். அங்கே அடுத்து ஒரு உலை இருக்குது பாருங்கள், பாக்ஸ் மாதிரி, அது ஒரு ஃபிரனோஸ். ஸோ அது வழியாக போகும்போது திரும்பவும் அது கூலிங் ப்ராசஸ். ஸோ குளிர் வைக்கப்படுகிறது. ஸோ அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் பார்த்திங்கன்னா இந்த கலெக்டர் ஆர் குலைடர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ப்ராசஸ் வழியாக நம்ம பவுடரை வெளியே கலெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் போகிறது அட்டமைசேஷன் மெத்தட். இன் திஸ் டயக்ராம் எக்ஸாம்பிள் போகிறது அட்டமைசேஷன் மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அட்டமைசேஷன் மெத்தடில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது இப்போ என்னென்னு இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வாட்டர் அட்டமைசேஷன். ஸோ வாட் ஆர் த வாட்டர் அட்டமைசேஷன்? ஸோ இட் இஸ் ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட்ஸ். And water is used because of high viscosity and quenching ability. And it is used for the small scale purpose. So these are called water atomization. So அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், கேஸ் அட்டமைசேஷன், வாயு அணுவாக்கல் முறை. ஸோ முதல்ல நீர் அணுவாக்கல் முறை பார்த்தோம். அடுத்து செகண்டு வாயு அணுவாக்கல் முறை. ஸோ இட் இஸ் யூஸ் ஆஃப் ஆர்கான், நைட்ரஜன், ஹீலியம் கேசஸ். ஸோ தீஸ் ஆர் கால்டு கேஸ் அட்டமைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், centrifugal atomization or rotating consumable electrode atomization. Centrifugal atomization or rotating consumable electrode atomization. So this method is used for titanium powder can be produced. In this method is for titanium powder can be produced. And the example
for the diagram, see the fixture, the right upper side the vacuum pump and left upper side inert gas pump, flow the inert gas this pump, and the center of diagram, the spindle roll, the center of right side, and next the center of left side, is rotating consumable electrode, and the below the electrode is non-rotating tungsten electrode, and the bottom side is collection of part. So this machine diagram is example for the automation and mainly centrifugal automation method. Okay, so automation அல்லது அணுவாக்கல் முறை பார்த்தோம். அடுத்து second method is reduction method or reduction process. So what are the reduction process? It includes a variety of chemical reactions by which metallic compounds are reduced to elemental metal powders. A common process involves liberation of metals from their oxides by use of reducing agents such as hydrogen or carbon monoxide. The reducing agent is made to combine with the oxygen in the compound to free the metallic element. This approach is used to produce powders of iron, tungsten and copper. So these are called the reduction process. Mainly these manufacturing process is metal powders by reduction of oxides is extensively employed, particularly for ferrous, copper, tungsten and molybdenum, etc. Okay, the reduction of metal oxides for ferrous and copper and tungsten and molybdenum. Okay, so one more revision. Reduction method அல்லது தமிழில் ஒடுக்கமுறை, ஆக்சிஜன் ஒடுக்கமுறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஒடுக்கமுறையில் உலோக ஆக்சைடு மற்றும் உலோக சேர்மங்களிலிருந்து உலோகத்தூள் தயாரிக்கப்படுகின்றன. முதலில் உலோக ஆக்சைடு மற்றும் உலோக சேர்மங்கள் தேவையான அளவு நன்கு தூளாக்கப்படுகிறது. பின்னர் இத்துகள்கள் ஹைட்ரஜன் அல்லது கார்பன் மோனாக்சைடு கொண்டு ஒரு குறைப்பானோடு சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டு உலோகத்தூள்களாக மாற்றப்படுகிறது. ஸோ இதை தான் நம்ம ஆக்சிஜன் ஒடுக்கமுறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் ஒடுக்கமுறைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். தூளாக்கப்பட்ட டங்ஸ்டன் ஆக்சைடு ஹைட்ரஜன் வாயுவினால் 1200 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஒடுக்கப்படுகிறது, அதாவது வெப்பப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறது. இதன் மூலம் டங்ஸ்டன் பவுடர் நமக்கு கிடைக்குது, டங்ஸ்டன் தூள் பெறப்படுகிறது. பாருங்கள், டங்ஸ்டன் ஆக்சைடு WO3 டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு ப்ளஸ் 3H2 gives டங்ஸ்டன் ப்ளஸ் 3H2O. அப்போ டங்ஸ்டன் ஆக்சைடு ஒடுக்கப்பட்டு டங்ஸ்டன் தூளாக நமக்கு கிடைக்குது. அதுதான் இந்த ரியாக்ஷன் இங்கே எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஆக்சைடு ரிடக்ஷன் ப்ராசஸ் ஃபார் மெட்டல் பவுடர்ஸ் ஃபேப்ரிகேஷன். ஸோ இங்கே ஒரு அந்த ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துங்கிறாங்க பாருங்கள். இது ரிடக்ஷன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். Next, the advantages of powder metallurgy. So virtually unlimited size of alloys and composites and associated properties. So next point பாருங்க, refractory materials are popular by this process.
So next can be very economical at large run size parts. So அடுத்து ஒன்று next long term reliability through close control of dimension and physical properties. Control of dimension and physical properties. Long term reliability through the close control of dimension and physical properties. Next fourth one, wide latitude of shape and design. Wide latitude of shape and design. The last point பாருங்க, very good material utilization. Very good material utilization. So these are always advantages. The advantages of powder metallurgy. Advantages அல்லது தமிழில் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் மோர் ரிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிகவும் எல்லையற்ற உலோக கலவைகள், அந்த வரம்பற்ற உலோக கலவைகள் மற்றும் அலைஸ் உலோக கலவைகள் கூட்டுப் பொருட்கள் உருவாக்க பயன்படுகின்றன. ரெண்டாவது பாருங்கள், மிகவும் பொருளாதார அளவில், அதாவது எக்கனாமிக்கலி பொருளாதார அளவில் பெரிய அளவுடைய பகுதிப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. அது பெரிய அளவுடைய பகுதிப் பொருட்கள் மற்றும் ரொம்ப சிக்கலான அளவு அமைப்புடைய பகுதிப் பொருட்கள், இயந்திர பாகங்கள். அடுத்து மூன்றாவது, நீண்ட நாட்களுக்கு அதனுடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் பரிமாண அளவுகள் பாதிக்கப்படாமல் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இயற்பியல் பண்புகள் மற்றும் பரிமாண அளவுகள் பாதிக்கப்படாமல் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஸோ நான்காவது பாருங்கள், பரந்த அகலமான விளிம்பினுடைய தோற்றம் மற்றும் வடிவமைப்பு கொண்ட பகுதிப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ அடுத்து லாஸ்ட் ஐந்தாவது பாருங்கள், இந்த முறையில் தயாரிக்கப்படும் பொருட்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முறையில் தயாரிக்கப்படும் பொருட்கள், இந்த தூள் உலகவியல் முறையில் தயாரிக்கக்கூடிய அந்த பகுதிப் பொருட்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த தூள் உலகவியலுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு industrial applications. So industrial applications of powder metallurgy. So what are the industrial applications? The first point, the products of complex shapes such as gears and cames or small levers are made. Next, the second, tungsten filament is used in electric bulbs. Tungsten filament is used in electric bulbs. Third one, self-lubricating alloy bearings are made. It means an alloy of tin, copper and graphite alloy. Okay. Next, fourth one, surgical implants. Surgical implants are manufactured. Last, fifth one, the permanent magnetic alloys. The permanent magnetic alloys are made. Example, the nickel, zinc and ferrite alloys. Nickel, zinc and ferrite alloys. So these are always the applications of powder metallurgy, and particularly industrial applications of powder metallurgy. ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அல்லது தமிழில் தொழில்துறை பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாருங்கள், ஒன் மோர் ரிவிஷன். ஃபஸ்ட்டு, தானியங்கி தொழிற்சாலைகளில் பயன்படும் பேரிங்குகள், கியர்கள் இம்முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தானியங்கி தொழிற்சாலையில் பயன்படும் பேரிங்குகள் மற்றும் கியர்கள் இந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவது, மின் விளக்குகள் தயாரிக்க பயன்படும் டங்ஸ்டன் நிலைகள். மின் விளக்குகள் தயாரிக்க பயன்படும் டங்ஸ்டன் இலைகள், டங்ஸ்டன் அந்த மின் நிலைகள் இந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது, உராய்வு தாங்கக்கூடிய உலோக கலவையிலான கடினமான இயந்திர பாகங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. உராய்வு தாங்கக்கூடிய உலோக கலவையிலான கடினமான இயந்திர பாகங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஸோ நாலாவது பாருங்கள், அறுவை சிகிச்சையின் மூலம் உடலினுள் பொருத்தப்படும் உதிரி பாகங்கள், the biomaterials, surgical biomaterials. ஸோ உடலினுள் பொருத்தப்படும் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஸோ ஐந்தாவது, நிரந்தர காந்தத்தன்மை கொண்ட உலோக கலவை தயாரிக்க பயன்படுகின்றன. the permanent magnetic alloys.
நிரந்தர காந்தத்தன்மை கொண்ட உலோக கலவை தயாரிக்க பயன்படுகின்றன. ஸோ இது எல்லாமே நம்ம தொழில்துறை பயன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தூள் உலோகவியலினுடைய தொழில்துறை பயன்கள். ஓகே, ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சது. ஸோ இந்த லெசனில் தூள் உலோகவியல் என்றால் என்ன அது பார்த்தோம். பவுடர் மெட்டலர்ஜின்னா என்ன, அடுத்து ஸோ அதனுடைய டைப்ஸ். ஸோ தூள் உலோகவியலில் அந்த உலோகத்தூள் தயாரிக்கும் முறைகள் என்னென்ன, அந்த வகைகள் பார்த்தோம். ஸோ அடுத்து அதனுடைய அட்வான்டேஜஸ், சிறப்பியல்புகள் பார்த்தோம். அடுத்து அதனுடைய தொழில்துறை பயன்கள், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இந்த லெசன் இதோட முடிஞ்சது. அடுத்து இந்த லெசனில் இருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸாக. ஸோ அது பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், how are the metal powders by atomization and reduction of metal oxide? உலோகத்தூள் அணுவாக்கல் மற்றும் ஒடுக்குமுறையின் மூலமாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதுதான் இந்த முதல் கொஷின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பவுடர் மெட்டலர்ஜி? ஸோ தூள் உலோகவியல் உடைய தொழில்துறை பயன்கள் யாவை, அதுதான் செகண்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், எக்ஸாமில் அடிக்கடியே கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின். ஸோ இந்த 2 கொஷினுமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நமக்கு இங்கே அசைன்மெண்ட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லெசன் முடிஞ்சது. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.